91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஜய் சேதுபதி ருக்மிணி வசந்த் நடிப்பில் வெளியாயிருக்கும் ஏஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை டைரக்டர் ஆறுமுககுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி சப்பாராக தான் ஃபீல் ஆச்சு. பட் அதுக்காகவே, அதாவது ட்ரெய்லர் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குங்கிறதுக்காகவே படம் அப்படி இருக்கும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, ட்ரெய்லரில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த ஹைஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறது படத்தில் எந்த மாதிரிலாம் வந்திருக்கு, படத்தோட மற்ற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மலேசியாவில் வந்து இறங்குறாரு விஜய் சேதுபதி. அவர் ஒரு சிறை கைதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹிண்ட் பண்ணுறாங்க. அங்கே யோகி பாபு மீட் பண்ணுறாரு. தன்னை போல்ட் கண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் அறிமுகப்படுத்திக்கிறாரு. யோகி பாபுவும் விஜய் சேதுபதியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. மலேசியாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ருக்மிணி வசந்த் சந்திக்கிறாரு விஜய் சேதுபதி. ஒரு சில மீட்டிங்கில் அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது. அண்ட் இடையில ருக்மிணி வசந்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரிய வருது. அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அதில் நடக்கிற செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் இந்த 3 பேரும் எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹீரோவான விஜய் சேதுபதி என்ன மாதிரியான இன்டெலெக்சுவல் மூவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, அது மூலமா வர ஆஃப்டர் மேத்தை இவங்க 3 பேர் எப்படி சமாளிக்கிறாங்க, இதனால அவங்களோட லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த ஏஸ். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். போல்ட் கண்ணன் அப்படிங்கிற ஒரு ரோல்ல விஜய் சேதுபதி அளவான எமோஷன்ஸ், இன்னும் அளவான டைலாக்ஸ்னு மீட்டர்டான ஒரு ரோல், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியோட ஜோன்ல எழுதப்பட்ட கதாபாத்திரம் தான். அவருக்கு நிச்சயமா இது வாக் இன் த பார்க் ரோல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் இந்த படத்துல நிறைய எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ருக்கு அப்படிங்கிற ரோல்ல ருக்மிணி வசந்த் தமிழ்ல டெபியூ ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாலிடான ரோல் தான். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஸ்கோப் இருக்கிற ரோல் தான். அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எமோஷனல் காட்சிகளை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆரம்ப கட்டத்தில் விஜய் சேதுபதி அண்ட் ருக்மிணி வசந்துக்கு எழுதப்பட்ட அந்த ரொமான்டிக் ட்ராக்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. ஆக்சுவலி லீட் பேரோட இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த சப்போர்ட்டிங் ரோல் பிளஸ் காமெடியன் அப்படிங்கிற காம்போல யோகி பாபு நிறைய இடங்கள்ல சிரிப்பை வர வைக்கிறாரு. ஆஃப் த ஸ்கிரீன், அதாவது டப்பிங்ல ஆட் பண்ணப்பட்ட டைலாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய ஸ்பாட்ல பேசப்பட்ட வசனங்களும் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. அதே சமயம் சில சுமாரான காமெடிகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுக்கலாம். அண்ட் அடிஷனலி சில உருவகேலி காமெடிகளை சமீபமான படங்கள்ல யோகி பாபு தவிர்த்துட்டு வந்தாரு. இந்த படத்துல திரும்ப அந்த ஜோனுக்குள்ள போயிருக்காரு. அதை நிச்சயமா அவாய்ட் பண்ணிருக்கலாம். மற்றும் ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் ரோல்ல திவ்யா பிள்ளை கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க. காட்சிகளோட திருப்பங்களுக்கு அங்கங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லன்களா வர BS அவினாஷ் மற்றும் பப்ளு பிருத்திவிராஜ் கொடுத்த வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க. BS அவினாஷ் அவரோட கெட்டப்ல இருந்து பல விஷயங்களை நம்ம மிரட்டல் விட்டுலாம் நடிச்சிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் பல விஷயத்தை பண்ணிருது அப்படின்னு கூட சொல்லலாம். பப்ளு பிருத்திவிராஜ் அந்த சில்வர் ஸ்கிரீன்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் அவரோட அந்த ரோல் அப்படிங்கிறது இன்னும் சாலிடா எழுதப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த கேரக்டர் வந்து ஒரு டிபிக்கல் சீரியல் வில்லன் மாதிரி அணுகப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இன்னுமே அதுக்கான எமோஷனல் டெப்ஸும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கொண்டு வர மாதிரியான காட்சிகளும் எழுதப்பட்டிருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐடென்டிட்டி இல்லாத ஒரு கிரிமினல் ஹீரோ, அவர் தன்னோட லவ்வுக்காக ஹெல்ப் பண்ண போறாரு. அது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது, அதுலேருந்து தப்பிக்க அவர் இன்னும் இன்டெலெக்சுவலாக சில காரியங்கள் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ட்ராமா ப்ளஸ் த்ரில்லர் மோடில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆறுமுககுமார். அது ஃபேர்லி என்கேஜிங்கான ஒரு படமாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவரோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்லாதனாலே அந்த கியூரியாசிட்டி பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே கிட்டத்தட்ட அந்த பாதி வேலையை செஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் இடையில வர போக்கர் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத சிறப்பாகவே எடுத்திருந்தாங்க. எனக்கு போக்கரோட ரூல்ஸ் தெரியாது, பட் அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேனர்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர ஹீரோ பண்ணுற சில ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாகவே இருந்தது. அது எப்படி டேர்ன் அவுட் ஆகுது, அந்த ட்ராமா எப்படி வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது சிறப்பாகவே படமாக்கியிருந்தாரு டைரக்டர். அதுக்குமே பாராட்டுகள். ஆன் தி டெக்னிக்கல் ஃப்ரண்ட் கரண்பீர் ராவத்தோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு. படம் ஃபுல்லாகவே மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த கொரியன் வைப், அதாவது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் ஒரு கொரியன் ட்ராமா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப்பை கொடுத்தது. கலர்ஸ் வச்சும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் விஜய் சேதுபதி ருக்மிணி வசந்தோட அந்த ரொமான்டிக் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம், அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், இது எல்லாமே சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருந்தது. ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில உருகுது அப்படிங்கிற பாடல் நல்லாவே இருந்தது. அண்ட் சாம் CS பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பின்னணி இசையில போக்கர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இன்ட்ரோவில் வர அந்த ஹெய்ஸ்ட் எபிசோடாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், 3க்குமே தேவையான எலிவேஷனை மியூசிக்ல கொடுத்திருக்காரு. படத்தில் இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த போக்கர் சீக்வன்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர அந்த டிராமா, இதெல்லாம் தாண்டி படத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியா சீக்வன்சஸ் வேற எதுவுமே இல்லாதது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அந்த கிளைமேக்ஸ்ல இருந்து அந்த இன்டெலெக்சுவல், அந்த ஸ்மார்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த ஹைஸ்ட் எபிசோட்லையும் இருந்திருக்கலாம். பட் அது ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டது ஒரு பெரிய மைனஸாகவே நான் பார்க்குறேன். அதுவும் இவ்வளோ பெரிய பணம் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறது இன்னும் ஸ்மார்ட்டான ஒரு ஆங்கிளில் எழுதி அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக திரையில எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாதது மைனஸ் தான்.
அடுத்ததாக மலேசியா டான், மலேசியா லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் டீல் பண்ண மாதிரி தான் இருந்தது. டைலாக்ல லா அப்படின்னு சேர்த்திட்டா அது வந்து மலேசியா வைப்ஸ் கொடுத்துருமா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இந்த கதையை நம்ம ஊரில் எடுத்திருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியும் இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கெட்சுமே ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா தான் இருந்தது. தமிழ் சினிமாவில் யூஸ்வலாக வர கிளீஷேவான டைலாக்ஸ் மலேசியா போலீஸ்க்கும் வச்சிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி அப்படின்னா, மீடியாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி வந்து மற்ற போலீஸ் அதிகாரிகளை கடிந்துக்கிறாரு. அது ஏன் அப்படிங்கிறது புரியல. ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதுக்காக எல்லா குற்றத்துக்கும் வந்து மீடியா வந்து போலீஸை கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் ரொம்ப கிளீஷேவா, ரொம்ப அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சு. அடுத்த ஸ்கேண்டல் வீடியோ ஒன்றை வச்சு ஒரு சப்ளாட் வந்து படத்தில் வருது. அதாவது ஒரு ஹெல்ப் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸரே விக்டிமை வந்து ஹராஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் தான் அதை எழுதியிருந்தாங்க. இந்த ஸ்கேண்டல் வீடியோன்னு வந்துட்டாலே ஏன் வந்து பெண்கள் வந்து அதை போல்டாக வெளியே சொல்லக்கூடாது, இல்லை வந்து அது ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்களோட தப்பு இல்லை, அதை அந்த பிளாக்மெயில் பண்ணுறவங்களோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் எல்லாருனாலையும் அந்த மாதிரி அந்த பிரச்சனையை போல்டாக ஹேண்டில் பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் ஒரு சினிமா அப்படின்னு எடுக்கிறப்ப கூட அந்த கிளைமேக்ஸில் கூட ஒரு டேர்ன் அரவுண்ட் இல்லாதது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. இன்னுமே அந்த பிரச்சனையை கொஞ்சம் முதிர்ச்சியோடு அணுகியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஹைலைட்டாக ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி எங்கேஜிங்கான சீன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்த ஒரு ஃபீல். யோகி பாபு சில இடங்களில் படத்தை சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இன்னுமே ஒரு முழுமையான படமாக இது இருந்திருக்கலாம். அப்படி இல்லைங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். அதனாலே இந்த படத்தை நான் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.